வணக்கம். இது லங்காவு ஊடகத்தின் இன்றைய முக்கிய இலங்கை செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஒற்றையாட்சி முறை திணிக்கப்பட்டால் ஈழப் போராட்டம் மீண்டும் புதுப்பிக்கப்படும். அன்புமணி அதிரடி எச்சரிக்கை. நேருக்கு நேர் மோதிய இரு வாகனங்கள், 3 வயது சிறுமி உயிரிழப்பு. காணிக்காக காத்திருக்கும் 3389 குடும்பங்கள், காணி கிடைக்காவிட்டால் முற்றுகை, அமைச்சர் கருத்து. காவல்துறையை கருவியாக்கி ஊடகங்களை அச்சுறுத்துகிறது அரசாங்கம், சஜித் கண்டனம். இலங்கை இந்திய உறவில் புதிய மைக்கேல், இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர். நுகேகுடையில் குடியேறிய மஹிந்த ராஜபக்ஷ வெளியான பின்னணி. புதைக்கப்பட்டிருந்த இளைஞனின் சடலம் மீட்பு, காணாமல் போய் 9 நாட்களின் பின் நடந்த சம்பவம். திஸ்ஸவிகாரை அகற்ற முற்பட்டால் கிளர்ந்தெழுவோம், சரத் வீரசேகர எச்சரிக்கை. இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காவு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். தொடர்பென விரிவான செய்திகள். ஒற்றையாட்சி ஆட்சி முறையை திணிக்க இலங்கை அரசு எடுக்கும் எந்தவொரு முயற்சியும் புதுப்பிக்கப்பட்ட தமிழீழ விடுதலை போராட்டத்திற்கு வழிவகுக்கும் என்று தமிழக கட்சியொன்று எச்சரித்துள்ளது. எனவே தமிழர்களுக்கு அர்த்தமுள்ள சுயாட்சியுடன் கூடிய கூட்டாட்சி அமைப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். ஈழத்தமிழ் அரசியல் கட்சிகளின் சில தலைவர்கள் ஒற்றையாட்சி முறையை வலுப்படுத்தும் நோக்கில் அரசியலமைப்பு திருத்தங்களை திட்டமிட்டு வருகின்றனர். இது சிங்கள பெரும்பான்மைவாதத்தை மேலும் ஊக்குவிக்கும் எனவும் அன்புமணி அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார். 2 தேசிய இனங்கள் வகிக்கும் நாட்டில் இதுபோன்ற நடவடிக்கைகள் ஆபத்தானவை மற்றும் கண்டிக்கத்தக்கவை என்று அவர் கூறியுள்ளார். 1987 ஆண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை நினைவு கூர்ந்துள்ள அன்புமணி, இந்த ஒப்பந்தம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை இணைப்பதன் மூலம் தமிழர்களுக்கு சுயாட்சியுடன் கூடிய கூட்டாட்சி அமைப்பை கருத்தில் கொண்டது என்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இருப்பினும் இலங்கை இதை தொடர்ந்து செயற்படுத்த மறுத்து வருகிறது. 13வது அரசியலமைப்பு திருத்தம் தமிழர்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்கு பதிலாக அவர்கள் 2ஆம் தர குடிமக்களாக குறைத்துவிட்டது என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். விடுதலை புலிகள் இல்லாத நிலையிலும் தமிழர் விடுதலை போராட்டத்தின் மூல காரணங்கள் நீடிக்கின்றன. இந்த நிலையில் சுயாட்சியை நிரந்தரமாக மறுக்கும் எந்தவொரு அரசியலமைப்பு மாற்றமும் ஈழத்தமிழர்களிடையே அடக்கப்பட்ட விடுதலை உணர்வுகளை மீண்டும் தூண்டிவிட்டு இலங்கையின் எதிர்காலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். மத்துகம அழுத்கம வீதியில் நேற்று ஏற்பட்ட விபத்தில் 3 வயது சிறுமி உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கனுவா சந்திக்கு அருகில் அழுத்கமவிலிருந்து மதுகம நோக்கி சென்ற உந்துருளி எதிர்த்திசையில் வந்த வாகனத்துடன் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. மோதலில் உந்துருளியின் ஓட்டுநர், பின்னால் இருந்த பெண் மற்றும் 3 வயது சிறுமி ஆகியோர் காயமடைந்து தர்கா நகர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். எனினும் பின்னர் குழந்தை இருந்ததாகவும் மருத்துவமனை தரப்பினர் அறிவித்துள்ளனர். விபத்து தொடர்பாக வாகன ஓட்டுநர் வெளிவெண்ண காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் 3389 குடும்பங்களுக்கு வாழ்வதற்குரிய காணி இல்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டங்களின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் இந்த விடயம் தொடர்பில் பிரதேச செயலாளர்களிடம் கேள்விகளை முன்வைத்துள்ளார். அதன்படி எதிர்வரும் 2026 ஆண்டு மார்ச் மாத இறுதிக்குள் காணிகளை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதேச செயலாளர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். இந்த நிலையில் இறுதியாக நடைபெற்ற கருத்துரை பெற்ற பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தின் போது குறித்த பிரதேசத்தில் உள்ள 700 குடும்பங்கள் காணிகளின்றி வாழ்வதாக நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் சுட்டிக்காட்டியுள்ளார். மக்கள் நிம்மதியாக வாழ்வதற்குரிய காணிகள் பெற்றுக் கொடுக்கப்படாவிடின் பிரதேச செயலகங்களை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் அதிகாரிகளிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் கூறியுள்ளார். விடயங்களை கேட்டறிந்த கருத்துரை பெற்ற பிரதேச செயலாளர் தமது பிரதேச செயலக பிரிவில் காணியற்றவர்கள் தொடர்பான தகவல்கள் திரட்டப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கான காணி கச்சேரிக்கு விரைவில் அழைப்பு விடுக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். குறித்த மக்களுக்கான காணிகள் ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் கருத்து சுதந்திரத்திற்கு முட்டுக்கட்டையிட்டு நாட்டை ஒரு சர்வாதிகார ஆட்சியை நோக்கி கொண்டு செல்ல முயற்சிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். ஒரு ஜனநாயக நாட்டின் 4 முக்கிய தூண்களாக சட்டவாக்கம், நிறைவேற்று அதிகாரம், நீதித்துறை மற்றும் ஊடகம் ஆகியவை விளங்குகின்றன. ஆனால் தற்போதைய அரசாங்கம் காவல்துறையை கருவியாக பயன்படுத்தி மக்களின் ஜனநாயக உரிமைகளையும் காவல்துறையில் பணிபுரியும் அதிகாரிகளின் உரிமைகளையும் மீறி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் உண்மையான தகவல்களை அறிந்து கொள்ளும் மக்களின் உரிமையை பறித்து ஒரு காவல்துறை அரசை உருவாக்க அரசாங்கம் முயல்கிறது. சுதந்திர ஊடகங்கள் தங்களின் கருத்துக்களை ஆதாரங்களுடன் முன்வைத்தாலும் அதை தடுத்து ஊடகங்களை ஒடுக்க காவல்துறையை பயன்படுத்துவது ஜனநாயகத்துக்கு எதிரானது என சஜித் பிரேமதாச சாடியுள்ளார்.
மக்களின் ஆணை சர்வாதிகாரத்துக்கானது அல்ல, மக்களின் அமைதியான பெரும்பான்மையினரின் குரலாக சுதந்திர ஊடகங்கள் விளங்குகின்றன. அவற்றை ஒடுக்குவது என்பது சர்வாதிகார ஆட்சிக்கு வழிவகுக்கும் செயலாகும். மக்கள் இந்த அரசாங்கத்துக்கு வழங்கிய ஆணை சர்வாதிகாரத்தை நிலைநாட்டவோ அல்லது ஒரு காவல்துறை அரசை உருவாக்கவோ வழங்கப்பட்டது அல்ல என்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கம் காவல்துறையின் சுதந்திரமான செயற்பாடுகளில் தலையிடுவதால் அதிகாரிகளால் நடுநிலையாக பணியாற்ற முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. அரசியல் தலையீடுகளின்றி பணியாற்றும் உரிமை காவல்துறையினருக்கு மறுக்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். உண்மை தகவல்களை வெளிப்படுத்தும் ஊடகங்களின் உரிமை பறிக்கப்படுவது 220 லட்சம் மக்களின் உரிமையை மீறுவதற்கு சமமாகும். தற்போது உள்ளூராட்சி மன்றங்களின் பாதிட்டு வாக்கெடுப்புகளிலும் அரசாங்கத்தின் சர்வாதிகார தலையீடுகள் காணப்படுவதாகவும், குறிப்பாக நீர்கொழும்பு மற்றும் கொரோனா ஆகிய பகுதிகளில் இத்தகைய சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற கொள்கையை இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் எடுத்துரைத்துள்ளார். டிட்வா சூறாவளியால் ஏற்பட்ட பேரழிவுக்கு பின்னர் இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்புவதில் இந்தியாவின் ஆதரவை மீண்டும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை மகாசாகர் திட்டத்தின் கீழ் சூறாவளியால் பெரும் பேரழிவில் சிக்கிய இலங்கைக்கு உதவ ஆபரேஷன் சாகர் பந்து ஆரம்பிக்கப்பட்டதாக ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தமது இலங்கை பயணத்தின் போது டிட்வா சூறாவளிக்கு பிறகு மறுகட்டமைப்பு மற்றும் மறுவாழ்வுக்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியதாகவும் அவர் தமது பதிவில் தெரிவித்துள்ளார். முன்னதாக கடந்த செவ்வாய்க்கிழமை ஜெய்சங்கர் இலங்கையில் ஜனாதிபதி, பிரதமர், எதிர்க்கட்சித் தலைவர், வடக்கு கிழக்கு மலையகத்தின் தமிழ் அரசியல்வாதிகள் ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடல்களை நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். முன்னாள் ஜனாதிபதியும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவருமான மஹிந்த ராஜபக்ஷ தற்காலிகமாக கொழும்பு நுகேகுடை பகுதியில் உள்ள இல்லம் ஒன்றில் குடியேறியுள்ளதாக அவரது ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். சுமார் ஒரு வாரத்துக்கு முன்பே அவர் நுகேகுடையில் உள்ள இல்லத்திற்கு வந்துள்ளார். அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கும் தேவைப்படின் மருத்துவ சிகிச்சைகளை பெற்றுக் கொள்வதற்குமான இலகுத்தன்மை கருதியே அவர் கொழும்புக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான வரப்பிரசாதங்கள் நிறுத்தப்பட்டதைத் தொடர்ந்து கொழும்பு 7 விஜயராம அரசு இல்லத்திலிருந்து கடந்த செப்டம்பர் 11 அவர் வெளியேறினார். அரசு இல்லத்திலிருந்து வெளியேறிய பின்னர் சுமார் 3 மாதங்களுக்கும் மேலாக அவர் தங்கல்லையில் உள்ள கார்டன் இல்லத்தில் தங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். குளியாப்பட்டிய தும்போதர பிரதேசத்தில் உள்ள காணி ஒன்றில் புதைக்கப்பட்டிருந்த நிலையில் இளைஞன் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. சில நாட்களுக்கு முன்னர் காணாமல் போயிருந்த இளைஞன் ஒருவரின் சடலமே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது. குறித்த இளைஞன் காணாமல் போய் சுமார் 9 நாட்களின் பின்னரே அவரது சடலம் இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது. 28 வயதான அந்த இளைஞர் காணாமல் போயுள்ளதாக அவரது உறவினர்களால் குளியாப்பட்டிய போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. இது தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்த போலீசார் சந்தேகத்தின் பேரில் ஒருவரை கைது செய்ததுடன் அவருடன் நடத்திய விசாரணைகளில் போது சடலம் புதைக்கப்பட்டிருந்த இடம் குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. வனவிலங்குகளுக்காக இடப்பட்டிருந்த மின்சார கம்பியில் மோதியதால் குறித்த இளைஞர் உயிரிழந்துள்ளதாகவும் அதன் பின்னரே அவர் அவ்விடத்தில் புதைக்கப்பட்டதாகவும் சந்தேக நபர் போலீசாரிடம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இச்சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் 2 சந்தேக நபர்களை கைது செய்ய வேண்டியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ் தையிட்டிய திஸ்ஸவிகாரை விடயத்தில் எமது பொறுமையை மீண்டும் மீண்டும் சோதிக்கக்கூடாது. இலங்கை பௌத்த நாடென்பதை தமிழ் அரசியல்வாதிகள் ஏற்க வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் சிரேஷ்ட உறுப்பினரான சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். திஸ்ஸவிகாரைக்கு அழுத்தம் கொடுத்து அதனை அகற்றுவதற்கு முற்பட்டால் அதற்கு எதிராக நாங்கள் கிளர்ந்தெழுவோம். யாழ்ப்பாணத்தில் இராணுவத்தின் வசமிருந்த காணியில் 98% விடுவிக்கப்பட்டுள்ளது. எனவே திஸ்ஸவிகாரை தொடர்பில் அநீதியான தகவல்களை பரப்பக்கூடாது. இலங்கை பௌத்த நாடு என்பதை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், சிவஞானம் சிறிதரன் உள்ளிட்டோர் புரிந்து கொள்ள வேண்டும். இதனை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். திஸ்ஸவிகாரையில் பௌத்த மக்களுக்குரிய வழிபாட்டு உரிமை மறுக்கப்படுகின்றது. அதற்கு எதிராக கஜேந்திரகுமாரின் ஆட்கள் வந்து போராட்டம் நடத்துகின்றனர். ஆனால் இவர்கள் கொழும்புக்கு வந்து சுதந்திரமாக கோயிலுக்கு செல்லும் நிலை காணப்படுகின்றது. இலங்கை பௌத்த நாடு என்பதால் தான் இது சாத்தியப்படுகின்றது. இலங்கையில் வேறொரு மதம் பெரும்பான்மையாக இருந்திருந்தால் அந்த மதத்திற்கு எதிராக செயற்பட்டுவிட்டு சுதந்திரமாக இருக்க முடியுமா? பௌத்த தர்மம் ஊடாக வழங்கப்பட்ட போதனைகளால் தான் பொறுமை காக்கின்றோம். ஆனால் அந்த பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதேவேளை தமிழர் தாயகத்தில் விகாரை கட்ட முடியாது என யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் குறிப்பிடுகின்றது. இது தொடர்பில் இலங்கையில் உள்ள அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் நிலைப்பாடு என்ன? வடக்கு கிழக்கில் உள்ள பௌத்த மர உரிமைகளை நாசமாக்கும் நிகழ்ச்சி நிரல் முன்னெடுக்கப்படுகின்றது என குறிப்பிட்டுள்ளார். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன்.
இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464228. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன். Your future, our vision. இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.